இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஒரு சின்ன விஷயம். என்ன சொல்லுங்க. அது நீங்களும் மாமா சம்மதிச்சா உங்க கல்யாண நாள ஏதாவது மண்டபத்தில் செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மாப்ள. என் 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னும் 2 பொண்ணுங்களுக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு. இதுக்கு மேல கல்யாண நாளெல்லாம் கொண்டாடுறது சரியா வராது மாப்ள. அதனால இந்த பேச்சை இதோட விட்டுருங்க. இல்லைங்க, இத்தனை நாள் நீங்க வீட்லயே செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க, இல்ல கொண்டாடாம கூட இருந்திருப்பீங்க. ஆனா இந்த வருஷம் நான் உங்க கூட இருக்கேன்ல, உங்க 2 பேருக்கும் இந்த செலிப்ரேஷன் தேவைன்னு எனக்கு தோணுது. அம்மா, ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? இந்த கல்யாணத்தை நம்ம சிறப்பா கொண்டாடனா எவ்வளவு நல்லா இருக்கும். ஒத்துக்கோங்கம்மா ப்ளீஸ். ஆமாமா, நீங்களும் அப்பாவும் மணமக்களா மணமேடையில ஒண்ணா நிக்கிறத பார்க்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணுமா. நீங்க கண்டிப்பா இதுக்கு சம்மதிக்கணுமா. சரி மாப்ள, நான் உங்களுக்காக இதுக்கு சம்மதிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. அத்தை, நீங்க ஓகே சொல்லிட்டீங்களா? கழிக்கிறோம் விடுங்க. ரொம்ப சந்தோஷமா. நீங்க ஒத்துக்க மாட்டீங்களோன்னு கொஞ்சம் பதட்டமா இருந்துச்சு. இப்பதான் எங்க எல்லாருக்குமே சந்தோஷம். என்னங்க, நான் தான் ஒத்துக்கிட்டேன்ல, அப்புறம் ஏன் என்னமோ மாதிரி இருக்கீங்க? ஈஸ்வரி, நான் உன்னை கேட்டா கோவப்பட மாட்டியே? சொல்லுங்க. நான் எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லாம ஊரை விட்டு வந்துதானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் கல்யாணத்தை எங்க அப்பாவும் அம்மாவும் பார்க்கலையேங்கிற வருத்தமும் ஆதங்கமும் இன்னும் எனக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கு. அதே வருத்தமும் ஆதங்கமும் அவங்களுக்கும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அவங்க அதை வெளியில காட்டிக்காம இருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இந்த கல்யாண நாளை சிறப்பா கொண்டாடணும் முடிவு பண்ணியிருக்கோம். அந்த நல்ல நாள்ல எங்க அம்மா வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணா நல்லா இருக்கும்ல, அவங்களையும் கூப்பிடலாமே. என்ன விளையாடுறீங்களா? கொஞ்சம் இடம் கொடுத்தா உங்க வேலையை காமிச்சிடுறீங்க. யாக பூஜைக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே உங்க அப்பா அம்மா மேல ரொம்ப தான் பாசம் காட்டுறீங்க. அந்த கிழவியும் ஆவுன்னு எதுக்காவது வந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப நீங்க கல்யாண நாளைக்கு வேற கூப்பிடணும்னு சொல்றீங்க. அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இப்படி ஏதாவது செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னாயிடலான்னு பாக்குறீங்களா? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. நீங்க என்ன சொன்னாலும் நான் அந்த கிழவி ஃபங்க்ஷனுக்கு வரதுக்கு அலோ பண்ணவே மாட்டேன். பிள்ளைங்க கல்யாண நாள்ல பெத்தகம் வந்து கலந்துக்கணும்னு ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க கல்யாணத்தை தான் பார்க்கல, இதுலயாவது கலந்துக்கிட்டா நல்லா இருக்குமேன்னு ஆசைப்பட்டேன். உங்க ஆசை ஒரு நாளும் நிறைவேறாது மாப்ள. அந்த கிழவி வந்துதான் இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும்னா இந்த ஃபங்க்ஷனே தேவையில்லை.